மேடம் வணக்கம். வணக்கம். எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு பாத்தீங்களா? என்ன சம்பவத்தை சொல்றீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் டிவிக்கில போய் சேர போறாரு, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சபாநாயகர் கிட்ட அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்த உடனேயே அமைச்சர் சேகர் பாபுவும் அவரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ரொம்ப நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு உங்களால ஏதாவது கணிக்க முடியுதா? ஒருவேளை அதிமுக இருந்து டைரக்டா உங்க கட்சிக்கு தாவ போறாரோ? அதான் மேடம், தாவேகாக்கு போற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கை விட்டுருங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம். ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஆல்ரெடி நாங்க ஸ்ட்ராங் இல்லாம இருக்கோம். நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உண்மையில அப்படி இருந்துச்சா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா அவர் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வந்த முத்துச்சாமி இருக்காருல்ல அமைச்சர் அவர்கள், அவர் அங்க முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கும் பொழுதே கொங்கு மண்டலத்துல இன்னொரு முக்கிய பிரமுகரா செந்தில் பாலாஜியை நாங்க போட்டிருக்கோம். அதுவே ஐயா முத்துச்சாமி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையனும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு குடிப்பிடி சண்டையாயிரும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. பாப்போம். எதுவா இருந்தாலும் அதிமுக ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு பிளஸ் தாங்க. இதுல அதிமுக என்னங்க மைனஸ் இருக்கு? ஆல்ரெடி அதிமுகவோட தலைவர் எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்ற மாதிரி நீக்கிட்டாரு. அவரு ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சியில சேர்ந்தா அதிமுக என்னங்க பிரச்சனை வரப்போகுது? வேணாம் தான் தூக்கி போட்டிருக்காங்க. அவர் எங்க போனா என்ன? இல்லங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். குறிப்பா எங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஊடகங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிமுக செங்குத்து பிளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட பரவாயில்ல. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளர் அதிமுக இருந்துட்டு வேற ஏதோ கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. உடனே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் விரிசல் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் செய்திகள்ல இருந்து, லோக்கல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் இதை செய்தி ஆக்குவோம். அதுதான் எங்களுடைய மாஸ்டர் பிளான். ஆமா, இன்னொரு விஷயம், செங்கோட்டையன் வீட்டை விட்டு வெளியே போனாலே பிரஸ் சுத்தி நின்று கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கு பயந்தே ஒரு வெளியெல்லாம் வர மாட்டேங்கிறாரு. ஆமா, அவருக்கு அன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரியில போய் யாரை சந்திக்கிறாரு? ஆஸ்பத்திரியில ஏதாவது திமுக பிரமுகர் வந்துட்டாங்களா, அவங்கள சந்திக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க, அதாவது தேர்தல் நெருங்கும் பொழுது நம்ம எது நடந்தாலும் அது அரசியலுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உருமாற்றணும். அதை தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு சிலையை திறந்து வச்சிருக்காரு. பாத்தீங்களா? என்ன சிலையை திறந்திருக்காரு? அதாவது சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுடைய சிலையை ஈரோட்ல திறந்து வச்சிருக்காரு. இந்த பொல்லான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, தீரன் சின்னமலை இருக்காருல்ல, அவருடைய தளபதி. 1801 நடந்த காவிரி கரையோர போரு, 1802 நடந்த சென்னிமலை போரு, 1803 நடந்த அரச்சலூர் போர், இது எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்களுடைய தளபதியா செயல்பட்டாரு. இப்பெல்லாம் நம்ம ஸ்பை அப்படின்னு சொல்றோம்ல, ஒற்றன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பையா வெள்ளக்காரங்களோட படைக்குள்ள போயிட்டாரு. அவங்களுடைய திட்டங்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தீரன் சின்னமலை அவர்களுக்கு சொல்லி அந்த போர்ல எல்லாம் வெற்றி பெறதுக்கு அவர் நிறைய உதவி பண்ணாரு. கடைசி 1805ஆம் ஆண்டு வெள்ளக்காரங்க அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் பொல்லான் அவர்கள். அவர்களுடைய சிலையை ஈரோட்ல இன்னைக்கு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. இதுதான் நாங்க தமிழ்நாட்டுக்கும் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர்களுக்கும் பண்ற நற்பண்பு. அது எப்படிங்க 4.5 வருஷமா ஒன்னும் செய்யாம ஆட்சி முடிய போற 6 மாசத்துல அவருக்கு சிலை திறந்திருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர மாதிரி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா முழுக்க இருந்தாங்களே, அவங்களுக்கு எல்லாம் சிலை திறக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு உங்க அப்பாவுக்கு பேனா சிலையும் கட்டுற எல்லா கட்டடத்துக்கும் உங்க அப்பாவோட பேரும் வச்சா எப்படிங்க? நீ என்கிட்ட கேக்குறீங்களா இல்ல எங்க முதல்வரை நோக்கி கேக்குறீங்களா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழகம் முழுக்க இது மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான உரிய மரியாதையை எங்க அரசு கொடுக்கும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, நேத்து கோயம்புத்தூர்ல இந்த டிஎன் ரைசிங்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சாமே? ஆமாமா. என்ன தமிழ்நாடு என்னென்ன தொழில்துறை எல்லாம் டெவலப் ஆயிருக்கு, அவர் எதுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்? மேடம், நிறைய முதலீடுகள் வந்திருக்கு. அதெல்லாம் விளக்கமா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும். அந்த அளவுக்கு நிறைய நிறுவனங்கள், அந்த பேரெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, மிகப்பெரிய நிறுவனங்கள் உலக அளவுல, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஒரு நம்பிக்கையாக கொண்டு இங்க அவங்களுடைய முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு முதல்வரையும் அவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு வேற எங்க சின்னவரோட பிறந்த நாள், பாருங்க எவ்வளவு கோலாகலமா கொண்டாட போறோம்னு. உங்க சின்னவரோட பிறந்த நாள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேத்து அந்த ஈவெண்ட் சொன்னல, அந்த ஈவெண்ட்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடலைங்க. இதுவே ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து பாடாம விட்டாரு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டே புறக்கணிப்பீங்க, ஆளுநரை புறக்கணிப்பீங்க. அவர் எப்படிங்க தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கலாம்னு அவருக்கு அவ்வளவு கண்டனம் தெரிவிப்பீங்க. இப்ப உங்க தலைவரே தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிச்சிருக்காரு, இது என்ன சொல்றது? இல்ல மேம், அடுத்தடுத்து நிறைய பணிகள் இருக்கிறதுனால அதை மறந்துருப்பாங்க. இது அண்ணாமலை அவர்களுமே பாத்தீங்க அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு. இது நான் என்ன சொல்றது, இதெல்லாம் தவறுதலா நடக்கிறது. இதுக்கு தமிழக மக்கள் கிட்ட எங்க தலைவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தாய் மாதிரி.
தமிழ் அதை போற்றக்கூடிய ஒரு வாழ்த்து, அதையும் பாடாம விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கும். அதுதான் உங்க பக்கம் ஏதாவது தப்பு இருந்தா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்க வேண்டியது. நான் அந்தரபல்ட்டி எங்க அடிச்சேன், மன்னிப்பு தானே கேட்டேன். மோகனா மேடம் வணக்கம். வணக்கம். சென்னியார் புயல் வந்து தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தோனேசியால தான் அது வந்து இருக்குங்கிறாங்க. அந்த ஏரியா பகுதியில கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்துட்டாங்களாம் அந்த சென்னியார் புயல்னால. 700க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அங்க வந்து நிறைய முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, இந்த நீர்நிலைகள் பக்கம்லாம் போயிடாதீங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி புயல் வரும் நேரத்துல பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லுங்க. குறிப்பா வந்து எந்தெந்த மாவட்டங்கள் தெரியுமா மேம்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டங்கள். அது போக கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இவங்களுக்கு எல்லாம் இந்த ரெட் அலர்ட் வந்து அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதான் நம்ம ஒரு எச்சரிக்கையா சொல்லிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து புயல் அடிக்குது. இதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்கா நாடு இருக்குல்ல, எத்தியோப்பியா. ஆமா, அந்த எத்தியோப்பியால 10,000 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்ப வந்து ஒரு எரிமலை வெடிச்சிருக்கான். அந்த எரிமலையோட பேர் என்னன்னா எய்லி குப்பின்னு சொல்றாங்க. சரி. அந்த எரிமலை வந்து சரியா எத்தியோப்பியாவோட கால அளவு பாத்தீங்க அப்படின்னா காலையில 8:30 மணி போல வெடிச்சிருக்கு. வெடிச்ச உடனேயுமே அதுல இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாமே பல கிலோமீட்டர் தொலைவுல பரவி இருக்கு. இதனால நம்ம இந்தியால இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பாதிப்பு வரும்ன்றதை தாண்டி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த குஜராத், ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்ல அந்த சாம்பல் பரவுறத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க மேடம், எத்தியோப்பியா அப்படிங்கிறது இந்தியாவில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் அங்கிட்டு தள்ளி இருக்கு. அங்க வந்து ஒரு எரிமலை வெடிச்சது அப்படின்னா நீங்க ஏதோ பேர் ஏதோ குப்பிங்கிறீங்க. குப்பி வந்து பெரிய வந்து அந்த லாவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அக்னி, ஆமா அந்த அக்னி குழம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பரவி அந்த பகுதியில பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதனுடைய சாம்பலே இங்க வரைய வருது அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால விமான போக்குவரத்து எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மேடம். அதனால வடமாநிலத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கறதை நம்ம நினைச்சு பாருங்களேன். அந்த எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா 4000 கிலோமீட்டர் தூரம் அதிகமா. அப்ப அங்க இருந்து இந்த சாம்பல் இங்க வந்திருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன அச்சப்படுறாங்கன்னா அங்க இருக்கவே கூடாது, இந்த எரிமலை வெடிப்புனால எப்பனாலும் நமக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நல்ல விட மேடம், இந்தியால வந்து எதுவும் எரிமலை இந்த மாதிரி கிடையாது. ஆனா எங்க கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து எரிமலை மாதிரி பேசுற மாதிரி நான் இருக்கேன். உங்க கட்சியை நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. உலக செய்திகளுக்கு போனாலும் உங்க கட்சியை விட மாட்டீங்க பாத்தீங்களா. சரி, அதை விடுங்க. அடுத்து நான் போறேன். இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மோதல் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து இந்த டிடிபி அப்படின்ற தாலிபான் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு வந்து பாகிஸ்தான்ல தாக்குதல் ஏற்படுத்தியதா ஒரு செய்தி இருக்கு. அந்த தாக்குதல்ல 3 ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 11 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற சந்தேகமும் வருது. நேற்று கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நள்ளிரவுல பாகிஸ்தானோட அந்த கிழக்கு மாகாணம் இருக்கு இல்லையா, அந்த மாகாணத்துல தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்க. இதுல வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துல 9 குழந்தைகள் உட்பட 10 பேரோட உயிர் போயிருக்கான். ஆமா மேடம், நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொரு பயங்கரவாதி இருப்பாங்களா, உங்களை வந்து நேரடியா யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்க மேல தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தைரியம் இருந்து அந்த நாட்டு ராணுவத்தை கூட போர் பண்ணுங்க. நீங்க ஒரு பயங்கரவாதி யாரையாவது கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ராணுவத்துக்கிட்ட மோதுனீங்கன்னா கூட அவங்களாவது துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க, உங்களை சுட்டு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். உங்களை மாதிரி நச்சுக்கள் அழிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை விட்டுட்டு பள்ளி குழந்தைங்க, நடக்க முடியாத குழந்தைங்க எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த தெறிக்க தாலிபான் இருக்காங்கல்ல, அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கைபர் பக்துன்வா, அங்கதான் இந்த தெறிக்க தாலிபானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சோ அவங்க பண்றது கூட நல்லதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தீவிரவாதம், பயங்கரவாதம் இது எல்லாமே ஒழிக்கப்படணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற அரசு எங்க இருந்தாலும் அதற்கு எதிராக நம்ம எல்லாருமே ஒன்று திரளணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க ஒரு தேவாலயத்துல பாதிரியார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 17 வயது சிறுமிய பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுத்திருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? படிக்க போறாங்க, பேரண்ட்ஸ் வந்து நம்பிதானே அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி நம்பி அனுப்புவாங்க? தினமும் ஏதாவது ஒரு பாலியல் குற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க ஏதாவது சட்ட திருத்த மசோதா கொண்டு வருவீங்களா, இல்ல ஏதாவது சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது இல்லவே இல்லையே. அதான் மேடம், நான் கடைசியா என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து சமூகமா திருந்தணும். இப்ப இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸால வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இல்ல 10 போலீஸ் போட்டா தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தேவை. அந்த பாதிரியார் வந்து இப்படி தப்பு பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரையும் குற்றம் சொல்லிடவும் முடியாது. அதே மாதிரி இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரிண்ணே, என்ன பேசினாலும் நீங்க எதுவும் செய்ய போறது இல்ல, நான் வரேன், எனக்கு அடுத்த வேலை இருக்கு. போயிட்டு வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே.
தம்பி வணக்கம். என்ன டீ அதை சொன்னா போன் பாத்துட்டு இருக்கீங்க? இல்லப்பா, தொடர்ந்து நிறைய செய்திகள் தமிழக அரசியல பரபரப்பா இருக்குல்ல, ஆமா, அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன செய்தி பாத்துட்டு இருக்கீங்க? அதான் நேத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எங்க போனாரு தெரியுமா? டெல்லிக்கு. அங்க போனப்ப எங்க ஊடகங்கள்லாம் எப்படி செய்தி போடுவாங்க அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை இருந்தாரு, அவருக்கு முன்னாடி எல்முருகன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி தமிழிசை இருந்தாங்க. இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போறாங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க மேல டெல்லி தலைமை வந்து கோபமா இருக்கு, அதனால அவங்கள வந்து திட்டதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் செய்தியா பரப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நேத்துமே நாங்க சொன்னோம். அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்க போறாருல, தலைமை வந்து அதிருப்தியில இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க பரப்பணும். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் போனது என்ன அப்படின்னா, தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என்டிஏ தான் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு. பாஜக தனித்துமே பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, என்டிஏ பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு என்டிஏ ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பாஜகவினரும் அதிமுகவினரும் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற மாதிரி பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ என்டிஏ வந்து ஒரு முடிவுல இருக்காங்க, எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடணும், எங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு. சோ அது குறித்த பேச்சுவார்த்தைகள் தான் அங்க நடந்திருக்கு. ஆனா எங்க ஊடகங்கள் இதை பத்தி எப்படி எழுதுவாங்க? உண்மையை சொல்றதுக்காக ஊடகங்கள் இருக்கு, எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிடுவோம். அப்படி பேசினதான் அது, அதை நீங்க பெருசா நினைக்காதீங்க. உங்க ஊடகம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஆனா வந்து கரெக்டான ஊடகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டுறவுத்துறை இருக்குல்ல, அதுல வந்து ஆட்கள் சேர்க்கறதுக்காக 15 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து ஊழல் பண்றீங்களா? ஆமா ஆமா, சாராய அமைச்சர் வந்து ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போனாரு. ஆனா கூட இதெல்லாம் திமுக அமைச்சர்களுக்கு பயம் கொடுக்கல, அவங்க இருக்கிற வரை எவ்வளவு சுருட்ட முடியுமோ அதெல்லாம் சுருட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காங்க. நாளைக்கு யாரோட பிறந்தநாள் தெரியும்ல? நாளைக்கு தெரியல, ஏதாவது உங்க சின்னவரோட பிறந்தநாள் தானே. சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத, எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்காரு. சரி, அவருடைய கூப்பிடலாம். ஏதாவது தியாகி அந்த மாதிரி ஏதாவது போடு தம்பி. சரி, உங்க தியாகி சின்னவர் இருக்காருல்ல, அவரோட பிறந்தநாள் நாளைக்கு. சரி, அதனால வந்து உங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, பெரிய கருப்பன், அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன பண்றாரு? அண்ணே, இந்த டான்ஸ் ஆடுவாங்க கரகாட்டம், அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டு அதை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஒரு அமைச்சர் பண்ற வேலையாது. கரகாட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை, அவங்களுக்கும் வந்து ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் இருக்காருல்ல உதயநிதி ஸ்டாலின், அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியும் இருக்கும். அதனால அப்படி பண்ணிருக்காங்க. தவிர உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா சின்னவர் பிறந்த நாள் வரும்போதுதான் வந்து பண்ணணுமா? நல்லது பண்ணணும்னு நினைச்சா எப்பனா பண்ணலாமே. இல்ல தம்பி, பொதுவா அவங்களுக்கு எல்லாம் எப்ப வேலைகள் இருக்கும், கோவில் திருவிழா இந்த மாதிரியான இதுகள்ல இருக்கும். சோ அது மாதிரி இதுவுமே ஒரு திருவிழாவா நினைச்சு நாங்க கொண்டாடுறோம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, வந்து டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு தான் ரொம்ப இந்தியா வந்து மோசமான ஒரு தோல்வியை வந்து தழுவி இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா 408 ரன்கள் வித்தியாசத்துல வந்து நீங்க வந்து தோத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சங்கடமா பார்க்கப்படுது. ஆமா தம்பி, என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் எல்லாம் ஒரு காலத்துல வந்து அவங்க கிரிக்கெட்டே விளையாடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு போட்டினாலுமே செமிஃபைனல் வர வருவாங்க, ஃபைனல் வர வருவாங்க, அவங்களால ஜெயிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படி வந்து ஒரு வலுவான டீமா வந்துட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரும்போதும் நிறைய கிரிக்கெட் ஆர்வலர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு டம்மி டீமுங்க, இந்தியா வந்து துவம்சம் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பார்த்தா அவங்க இந்தியாவை துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ரோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, கேளு தெரியுமா உங்களுக்கு? ரோனா ரோஹித் சர்மா, கோனா கோலி, இவங்க 2 பேரும் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்கல்ல. அஸ்வினும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சோ இந்த மாதிரியான ஒரு 3 ஜாம்பவான்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனதுனால இளம் அணியால சமாளிக்க முடியல, ஒரு அனுபவம் வாய்ந்த பிளேயராவது இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோச் இருக்காருல்ல கௌதம் கம்பீர், அவரை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அரசியலுக்குள்ள போக விரும்பல. நம்ம எல்லாரும் என்ன விரும்புறோம்? இந்தியா அவங்க விளையாடுற எல்லா மேட்ச்லயும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல, நம்மளும் ஜெயிக்கணும்னு. அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதலா இருக்கணும். இந்தியா வந்து வர இருக்கக்கூடிய தொடர்கள், அடுத்து வந்து ஒன் டே கிரிக்கெட் நடக்க போகுது, அதுல ரோஹித் சர்மா எல்லாம் வந்துருவாரு. அதன் பிறகு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தோல்வியை வந்து மறக்கணும், அதுதான் நம்ம வேற என்ன பண்ண முடியும். இந்தியா டெஸ்ட் சிம் கொஞ்சம் வலுவாகணும், அவ்வளவுதான். விளையாட்டு வீரர்களுக்கு தோல்வியும் வெற்றியும் வந்து சகஜமான ஒண்ணு. ஆமா தம்பி. சித்தப்பா வணக்கம். வணக்கம்பா. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை சொல்ல போறேன். அதாவது ஒரு காலத்துல 2014க்கு முன்னாடி, நான் வந்து 2014க்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்ல விரும்பல. ஆனா அப்பெல்லாம் இந்த நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் இவங்களுடைய தாக்குதல் வந்து தொடர்ந்து இருந்துச்சு பல மாநிலங்கள்ல. சத்தீஸ்கர் உள்ளிட்ட அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குல்ல, பீகார் இந்த பகுதிகள் எல்லாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாவட்டம் நாராயண்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அதுல 28 நக்சலைட்டுகள் மனம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து நக்சலைட் அமைப்புல இருந்து வெளியே வர்றோம், எங்களுக்கு மறுவாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து 22 நக்சலைட்டுகளோட தலைக்கு 89 லட்சம் ரூபாய் கெடு வச்சிருக்காங்க.
அதாவது இப்ப நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அதாவது ஏதாவது ஒரு தீவிரவாதி பதுங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடனோ இல்லைன்னா கொன்றோ எங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பறவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுப்போம். நீங்க சொன்னதுதான் அந்த மாதிரி சன்மானம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு 89 லட்சம் பாருங்க. இப்ப 22 பேர்னா எவ்வளவு காசு வருது. அத்தனை நக்சலைட்டுகள் இப்ப வந்து மனம் தெரிஞ்சிருக்காங்க, சரணடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து இந்த 89 லட்சம் 22ன்னா பல கோடி வருது. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் தான். அது மட்டும் இல்லாம அவங்க மனம் திருந்தி வந்திருக்காங்க. இதுவே அவங்க நக்சலைட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தாக்குதல்ல ஈடுபடலாம், அப்பாவி மக்களை கொல்லலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப தடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மத்திய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. சரி, நான் இப்ப வந்து மூச்சடைக்க பேசியிருக்கேன், கேட்டு மண்டையை ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். எப்பவுமே வந்த உடனே உங்க கட்சியை பத்தி ஏதாவது சொல்லுவியா? ஏதாவது நான் தான் முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீ முக்கியமான நாட்டினுடைய பாதுகாப்பை தவிர வேற என்ன முக்கியமான? அமைதியா இருந்துட்டேன் நானு. சரி சொல்லு. சரி சொல்லு. என்னன்னா இந்த இப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தான் எங்க கட்சி இருக்கு. அது ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கு, அது வேற விஷயம். இப்ப பக்கத்து மாநிலத்திலயும் வந்து எங்க கட்சியை வந்து விரிவுபடுத்துறோம். இது கர்நாடகாவா இல்ல ஆந்திராவா இல்ல கேரளாவா? அதுதான் இல்ல, பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லாம் சொல்ல, என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு யூனியன் பிரதேசம் தானே. அங்கதான் மக்கள்லாம் இருக்குதானே செய்யாங்க. நீ வேற பிரதேசம்னுட்டு, அதாவது சிவன் கோயில்ல தான் பிரதோஷம் எல்லாம் கொண்டாடுவாங்க. சரி, அதெல்லாம் விடு. அங்க என்ன நடக்க போகுது? நடைபயணம்பா, டிசம்பர் 5 வந்துருங்க, அவ்வளவுதான். அப்படியா? இதுல என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரம் இருக்கும், நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாண்டிச்சேரினா ஒரு மாநிலத்துல நாங்க நடந்துட்டோம், பக்கத்துல தானே, கொஞ்சம் சின்ன ஒரு எல்லை தான் இருக்கும். அதனால இந்த பேரணி அங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பேரணி எல்லாம் பயன் கொடுக்காதுப்பா. ஏம்பா அப்படி எல்லாம் இல்லப்பா. என்ன நீங்க பயப்படுறீங்க? நீங்க எதுவும் சதி பண்ணாம இருந்தா சரி, நாங்க வந்து சிறப்பா எல்லாத்தையும் மக்களுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிருவோம். மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஆனா இப்ப பாண்டிச்சேரியில ஒருவேளை நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க யாரு சிஎம்? அதான் ஒரு கேள்வியா இருக்கு. அது நாங்க பாத்துக்கிறோம்பா. நீங்க பாத்து, அது எங்க தலைமை முடிவு பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஒருவேளை விஜய் அவர்களால தமிழ்நாட்டுல சிஎம் ஆக முடியலன்னா பாண்டிச்சேரி போய் சிஎம் ஆயிருவாரா? அது பக்கத்து ஊருப்பா. அண்ணா புசி அண்ணா பாத்துப்பாரு. புசி அண்ணா பாத்துப்பாரு. அதுக்குதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். அது தெரியாம நீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆள் தான் அங்க. சரி, வேற என்ன செய்தி இருக்கு? ஏதாவது செய்தி இருக்கா? சரி, இந்த மாதிரி பேசுறியே, நாங்க பக்கத்து மாநிலத்துல இருக்கோம், அங்க இருக்கிறோம்னு. ஒரு டீ கடையில வந்து உட்கார்ற, ஒரு வியாபாரத்துக்கு 4-5 பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட மாட்டேற, நீ எல்லாம் என்னத்த வெளிநாட்டுலத்துக்கு போய்? இல்லப்பா, உன் கடையில எப்பயுமே கூட்டம் இருக்க மாட்டேங்குது. இந்த பிஸ்கட், இந்த வரிக்கி எல்லாம் எப்ப வாங்குறேன்னே தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரிதான் ஆன்லைன்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மாவு, தோசை ஊத்துற மாவு வாங்கியிருக்காரு. அது எக்ஸ்பிரி ஆனதை கொடுத்துருக்கானு. இத்தனைக்கு அது ஒரு சூப்பர் மார்க்கெட். சரி, அதனால பயமா இருக்குப்பா இங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டையுமே கம்பேர் பண்றீங்க. இருக்குதுப்பா. மூலமா நீ சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடும் பொழுது இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாத்துக்கோங்க. அந்த ஃபுட் வந்து சுகாதாரமா இருக்கா, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.